இடைக்கற்கால கருவிகள் முதல் 10ஆம் நூற்றாண்டு வரை தொடர்ச்சியான சான்றுகள் கிடைக்கும் வடக்குப்பட்டு தொல்லியல் களத்தில் விரிவான ஆய்வு தொடரப்பட வேண்டும் என அங்கு ஆய்வு நடத்திய தொல்லியல் கண்காணிப்பாளர் ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பரம்பதூர் அருகே உள்ளது வடக்குப்பட்டு. இங்கு இந்திய தொல்லியல் துறையின் சென்னை மாவட்ட கண்காணிப்பாளர் காளிமுத்து தலைமையிலான குழுவினர் 2 கட்டங்களாக ஆய்வு நடத்தி அதன் அறிக்கையை ஒன்றிய அரசிடம் அளித்துள்ளனர். 2020 மற்றும் 2023ஆம் ஆண்டுகளில் நடத்தப்பட்ட அகழாய்வில் இடைக்கற்காலத்தை சேர்ந்த சில்லுக்கள், கைக்கோடாரிகள், கற்கள் போன்றவை கிடைத்துள்ளன. இதன் மூலம் கற்கால கருவிகள் செய்யும் தொழில்கூடமாக வடக்குப்பட்டு இருந்திருக்கலாம் என்றும் இக்கருவிகள் சுமார் 1.5 லட்சம் ஆண்டுகள் பழமையானவை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். கண்ணாடி மணிகள், சூது பவளம், எடைக்கற்கள், சுடுமண் சிற்பங்கள், சக்கரங்கள், நெசவு நூற்பு கருவிகள், முத்திரை, காதணிகள், தங்கம், செம்பு நாணயங்களும் இங்கு கிடைத்துள்ளன. உச்சமாக தமிழி எழுத்து பொறிப்புகள் கொண்ட கிமு 6 முதல் 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பானை ஓடுகளும் இங்கு கிடைத்துள்ளன. கிடைச்சிருக்கக்கூடிய அந்த டைப்பாலஜிக்கல் ஸ்டடி அதை பார்த்து நம்ம சொன்னோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 1,50,000 வருஷத்துக்கு முன்னாடிக்காக நம்ம சொல்லலாம். 1,50,000 30,000 வருஷம் வரைக்கும் நம்ம இதை சொல்லலாம். மொத்தம் 26 எழுத்துக்களில் 12 உயிரெழுத்துக்களும் 14 மையெழுத்துக்களும் கொண்டது. இது எல்லாமே மொத்தம் 600லிருந்து 400 BC, அதாவது 2500 வருஷத்துக்கு முன்னால். இது நம்ம இந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னு சொல்லலாம். அது சங்கம் பீரியடு. இங்கு கிடைத்துள்ள நாணயம் உள்ளிட்டவை பல்லவர், சோழர் காலத்தை சேர்ந்தவை. சுமார் 1.5 லட்சம் ஆண்டுகள் பழமையான கற்கால கருவிகள், சங்ககால பானை ஓடுகள், பல்லவர், சோழர் கால நாணயங்கள் என அனைத்தும் தொடர்ச்சியாக கிடைக்கும் இடமாக வடக்குப்பட்டு திகழ்கிறது. இடைக்கற்காலத்திற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டு சங்ககால பானை ஓடுகளே இருப்பதால் இடைப்பட்ட காலத்தில் நடந்தது என்பதை அறிய விரிவான ஆய்வு தேவைப்படுவதாக ஆய்வு நடத்திய காளிமுத்து ஒன்றிய அரசை வலியுறுத்தி அறிக்கை அளித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.